Good evening students. Next topic in 10th chapter, first order linear equations. So in the first order linear equations என்றது எப்படி இருக்கும்னாக்க dy by dx plus py is equal to q அப்படின்ற மெத்தட்ல இருந்திருக்கணும். ஸோ அடுத்தது இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல இருந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரல் ஓவர் p dx equal to c அப்படின்ற மெத்தட்ல இருந்திருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு சொல்யூஷன் வந்து ரைட் பண்ணும்போது y e power integral over p dx equal to integral over q e power integral over p dx plus into p dx into x plus dx plus c அப்படின்றது. இப்போ இந்த 3 கான்செப்ட்ஸ் வச்சா நம்ம இந்த क्वेश्चனை ஆப்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய given ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மெத்தட்ல வந்து சேஞ்ச் பண்ணிரணும். நெக்ஸ்ட் அதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணனும். அடுத்து இதுதான் வந்து ஜெனரல் சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ல அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ இதுதான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஸ்டெப்ஸ் பேஜ் நம்பர் 166ல இருக்கு. அதனால ரீட் பண்ணிக்கங்க. So exercise 10.7 first question, solve the following linear differential equation. Solve the following linear differential equation. 1 cos x dy by dx plus y sin x is equal to 1 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க வரும்போது நமக்கு என்ன வரும்னாக்க dy by dx தான் ஸ்டார்டிங்ல இருக்கணும். ஆனா இங்க வரும்போது நமக்கு என்ன இருக்குனாக்க cos x இருக்கு. அப்போ divided by cos x that implies இங்க வந்தோம்னாக்க இந்த cos x கேன்சல் ஆச்சுனா dy by dx இல்லனாக்க ரைட் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. cos x by cos x dy by dx plus y sin x by cos x by cos x is equal to 1 by cos x so இப்போ இங்க வந்தோம் அப்படினாக்க இந்த cos x கேன்சல் ஆயிரும். அப்போ dy by dx plus y into tan x is equal to secant x. சோ இப்போ இதில இருந்து p இனுடைய வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா y p இனுடைய வேல்யூ tan x p is equal to tan x. next q is equal to secant x. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இது வந்து டிஃபரன்ஷியல், it is linear differential equation. then next வந்தோம்னாக்க இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எடுத்தோம்னாக்க integral over p dx is equal to integral over tan x dx integral over tan x dx is equal to log tan x எடுத்தோம் அப்படினாக்க இது வந்து log secant x அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ இப்போ இதுக்கு இந்த log வந்து கேன்சல் ஆகும்னாக்க e பவர் வந்து எடுக்கலாம். சோ e பவர் integral over p dx is equal to e பவர் log secant x so இப்போ இத கொண்டு வந்து நம்ம சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணோம்னாக்க the solution of இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டோம்னாக்க சொல்யூஷன் ஆஃப் 1. சோ சொல்யூஷன் வரும்போது என்ன வரும் பாத்தீங்கன்னாக்க y e power integral over p dx is equal to integral over இங்க சொல்யூஷன் இருக்கு, இங்க ரைட் பண்ணிருக்கோம்
q e power integral over p dx plus c. ஸோ இப்போ இதில் கொண்டாந்து அப்ளை பண்ணோம்னாக்க integral over e power y integral over p dx க்கு இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுனாக்க e power log secant x log secant x is equal to integral over q இனுடைய வேல்யூ என்ன வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்க q இனுடைய வேல்யூ secant x into e power p dx இனுடைய e power p dx இனுடைய வேல்யூ e power log secant x plus secant x dx plus c. இங்க வந்து dx plus c. சோ அப்ப இங்க வந்து இதுக்கு e க்கு log வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ y secant x equal to so y இப்ப log க்கு log கேன்சல் ஆயிடுச்சுனாக்க அப்போ y secant x equal to secant x இங்க e க்கு log வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ secant x into secant x அப்போ secant squared x dx plus c. so இப்போ இங்க வந்தீங்க அப்படினாக்க so இப்போ இத வந்து இது பண்ணும்போது y secant x is equal to secant integral over secant squared x into dx na tan x. so tan x plus c. இந்த secant x ஐ எப்படி ரைட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா y by cos y into 1 by cos x is equal to sin x by cos x plus c. இங்க by 1 மீனிங் இப்ப LCM எடுத்தோம் அப்படினாக்க y by cos x is equal to sin x plus c cos x plus c cos x by cos x. இப்போ cos x க்கு cos x கேன்சல் ஆயிரும். அப்போ y is equal to sin x plus c cos x plus c cos x. That's all the first question answer. Next second question 1 minus x squared dy by dx is equal to minus xy is equal to 1. so இப்போ இத வந்து பாத்தீங்க அப்படினாக்க நம்ம 1 minus x squared ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். so divided by 1 minus x squared. so 1 minus x squared ஆல டிவைட் பண்ணோம்னாக்க 1 minus x squared into dy by dx இங்க by 1 minus x squared minus x by 1 minus x squared into y is equal to 1 by 1 minus x squared 1 by 1 minus x squared அப்படின்றது வரும். so இப்போ இங்க x squared க்கு x squared வந்து 1 minus x squared 1 minus x squared கேன்சல் பண்ணிட்டோம்னா dy by dx minus 1 by minus x by 1 minus x squared into y is equal to 1 by 1 minus x squared. so இப்போ இங்க வந்தோம்னாக்க p இனுடைய வேல்யூ minus x by 1 minus x squared next q இனுடைய வேல்யூ 1 by 1 minus x squared. so அப்போ இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எடுத்தோம்னாக்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் integral over p dx is equal to integral over p இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க minus x ன்னு வரதுனால இந்த மைனஸை காமனா வெளிய எடுத்துறலாம் x by 1 minus x squared into dx so இப்போ இதுல வரும்போது இங்க இதுல வர்றதுனால பைல வர்றதுனால இதுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் 1 minus x squared is equal to t. that implies dt is equal to minus 2x
மைனஸ் 2x into dx மைனஸ் 2x into dx. இப்போ இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணோம்னாக்க இன்டெக்ரல் ஓவர் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த இதுக்கு வந்தோம்னாக்க x into dx x into dx. அப்போ இந்த x into dx மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் 2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வந்துடும் பார்த்தீங்க அப்படின்னாக்க that implies minus dt by 2 minus dt by 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்க வரும்போது இன்டெக்ரல் ஓவர் xக்கு பதிலாக x into dx. அப்போ x into equal to x dx. ஸோ அப்போ x into dxக்கு பதிலாக நம்ம என்ன நமக்கு மைனஸ் இங்கே வெளியில் இருக்கு. x into dxக்கு பதிலாக மைனஸ் dt by 2 இதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆகுதுனாக்க பை டி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ இன்டெக்ரல் ஓவர் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் மாறிடும். ஸோ அப்போ 1/2 இன்ட்டு டிடி பை டி. ஸோ இப்போ இதை வந்து இன்டெகிரேட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்க இன்டெக்ரல் ஓவர் பி டிஎக்ஸ் equal to இங்க ஃப்ரண்ட்ல 1/2 இருக்கு. 1/2 dt by t க்கு வந்து பாத்தீங்கன்னா log t. இப்போ இந்த t னுடைய வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னாக்க 1/2 log 1 minus x squared 1 minus x squared. அப்போ இத பவர் கொண்டு போலாம். அப்போ 1/log 1 minus x squared power 1/2 power 1/2. இது வந்து எதுக்குரியன்னு பார்த்தீங்கன்னாக்க இன்டெக்ரல் ஓவர் பி டிஎக்ஸ் இன்டெக்ரல் ஓவர் பி டிஎக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு இது வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரு. தேர்ஃபோர் த சொல்யூஷன் ஆஃப் 1 ஸோ சொல்யூஷன் ஆஃப் 1 வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னாக்க y இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் ஓவர் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் q into e power integral over p dx plus c. So அப்போ y into e power integral p dx integral of p dx னுடைய value log 1 minus x squared whole power 1/2 equal to integral over q னுடைய value வந்து பார்த்தீங்கன்னா 1/1 minus x squared 1/1 minus x squared into e power log 1 minus x squared whole power 1/2 into dx plus c. ஸோ இப்போ இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஈக்கு லாக் வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ y 1 minus x squared whole power 1/2 equal to இங்கேயும் இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க 1 minus x squared whole power 1/2 integral over by 1 minus x squared into dx plus c. ஸோ இப்போ இந்த பவரில் இருக்கிறத இங்கே டினாமினேட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க மைனஸில் வந்துடும். அப்போது y into root of 1 minus x squared equal to integral over 1/1 minus x squared into 1 minus x squared power minus 1/2 into dx plus c. Then next இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். இது ரெண்டும் சேமாக இருக்கு. அப்போ இதை வந்து சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா 1/2 அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ y into 1 minus root of 1 minus x squared equal to 1/1 minus x squared whole power 1/2 dx plus c. ஸோ இங்கே இன்டெக்ரல் ஓவர் dx plus c அப்படின்றது கிடைச்சிடும்.
ஸோ இப்போ இதுக்கு வந்தோம்னாக்க இதை சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப்ன்றது வரும். அப்போது y root of 1 minus x squared is equal to integral over 1 by root of 1 minus x squared dx plus c. அப்போ இதை differentiate பண்ணோம்னாக்க sin inverse of x ன்றது அர்த்தம் y root of 1 minus x squared is equal to sin inverse of x plus c. ஸோ இந்த ரூட் இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க y is equal to sin inverse of x by root of 1 minus x squared plus c by root of 1 minus x squared. ஸோ இதோடய வைக்கிறனால வச்சுக்கலாம். இதை வந்து மேலே சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணுறதுனால பண்ணலாம். y is equal to sin inverse of x into 1 minus x whole power 1 by 2 whole power minus 1 by 2 plus c into 1 minus x squared whole power minus 1 by 2 whole power minus 1 by 2 இந்த மாதிரியே ரைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுலேயே ஆன்சர் கொடுத்தாலும் ஓகே, இந்த இதில் கொடுத்தாலும் ஓகே. தட்ஸ் ஆல் த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். dy by dx plus y by x is equal to sin x. இந்த ஈக்குவேஷனை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் அவ்வளோதான். ஸோ dy by dx plus 1 by x into y is equal to sin x. It is equation number 1. It is a linear differential equation. ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்கி இதை மட்டுமா ரைட் பண்ணுங்க ஈக்குவேஷன். ஸோ அப்போ இங்கே வரும்போது p is equal to 1 by x and q is equal to sin x. The next integrating factor வந்து ஃபைண்ட் பண்ணோம். integral over p dx is equal to integral over 1 by x dx is equal to log x is equal to log x is equal to log x. So the solution of 1. So y into e power integral over p dx is equal to integral over q into e power integral over p dx into dx plus c. So அப்போ y into e power integral over p dx னுடைய value log x is equal to integral over q க்கு value வந்து பாத்தீங்கன்னா sin x e power integral over p dx க்கு value log x into dx plus c. ஸோ அப்போ இந்த ஈக்கு இ வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா y into x is equal to இந்த ஈக்கு இ வந்து கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா இன்டெக்ரல் ஓவர் x into sin x into dx plus c ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோம்னாக்கா uv மெத்தடில் நம்ம இன்டெகிரேட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த சைடு மட்டும். ஸோ அப்போ uv மெத்தடுக்கு இது இன்டெகிரேட் பண்ணணுமா u is equal to x v is equal to sin x. ஸோ அப்போ du is equal to dx. அப்போ v is equal to integral over sin x dx sin x dx. ஸோ இங்கே வந்து dv. அப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணோம்னாக்க v இங்கே வந்துடும். அப்போ v is equal to minus cos x. ஸோ அப்போ அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க xy is equal to x into uv
x இன்ட்டு இந்த இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க sin x dxக்கு வேல்யூ இன்டெகிரல் ஓவர் sin x dxக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைனஸ் காஸ் எக்ஸ் அடுத்தது மைனஸ் இன்டெகிரல் ஓவர் மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் சீக்வல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், இந்த மைனஸ் இங்கே வந்துச்சுனாக்கா ப்ளஸ்ன்னு வந்துடும், ப்ளஸ்ஸு இன்டெகிரல் ஓவர் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க சைன் எக்ஸ் ப்ளஸ்ஸு சி, சைன் எக்ஸ் ப்ளஸ்ஸு சி. இப்போ இந்த எக்ஸ் இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க எக்ஸ் இந்த சைடு சேஞ்ச் பண்ணால் இல்லாட்டினா இதே இந்த சைடு சேஞ்ச் பண்ணிங்க. அப்போது எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் காஸ் எக்ஸ் சீக்வல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ் சீக்வல் டு sin x plus c, sin x plus c. That's all the third question answer. Next fourth question. X square plus 1 into dy by dx plus 2xy is equal to root of x square plus 4. So இப்போ இதை divided by apply பண்ணோம்னாக்க divided by x square plus 1 implies அப்போ இந்த x square plus 1 cancel ஆகும். இங்கே வந்தோம்னாக்க dy by dx plus 2x by x square plus 1 into y is equal to root of x square plus 4 by x square plus 1. So அப்போ it is equation number 1. It is linear differential equation. So அப்போ இது linear differential equation integral over integrating factor find பண்ணலாம். integral over p dx is equal to integral over p னுடைய value 2x by x squared plus 1 into dx. அப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே இந்த மெத்தடில் வரனால இதை வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 is equal to t அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்க that implies dt is equal to 2x into dx. அப்போ integral over p dx is equal to integral over 2x dx க்கு dt ன்னு எழுதலாம் by x square plus 1 க்கு t ன்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அப்போ equal to log t. ஸோ அப்போ இந்த log t க்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா log t க்கு பதிலாக நம்ம என்ன ஆச்சுன்னா x square plus 1ன்னு வச்சுருக்கோம். தென் இப்போ the solution of 1 இனுடைய சொல்யூஷன் எடுத்தோம்னாக்க y e power integral over p dx is equal to integral over q into e power integral over p dx into dx plus c. அப்போ y into e power integral over p dx இனுடைய வேல்யூ log x square plus 1 equal to integral over q இனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே pq இனுடைய வேல்யூ இதில் அது நீங்கள் வந்து ரைட் பண்ணிங்க. p இனுடைய வேல்யூ 2x by x square plus 1, q இனுடைய வேல்யூ root of x square plus 4 by x square plus 1. ஸோ அப்போ q இனுடைய வேல்யூ root of x square plus 1 by root of
x squared plus 4 by x squared plus 1 x squared plus 1 into e power integral over e power log x squared plus 1 x squared plus 1 dx plus c. ஸோ இப்போ இந்த ஈக்கு லாக் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போது y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் இங்கேயும் ஈக்கு லாக் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 x squared plus 1 into dx plus c. so இப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் பண்ணிடலாம். equal to root of integral over root of x squared plus 4 into dx plus c into dx plus c. so இப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்க equal to x root of x squared plus 4 by 2 plus 2 squared by 2 log modulus of x plus root of x squared plus 4 plus c அப்படின்றது வரும். ஸோ அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னம்னாக்க இங்கே வந்து y into x squared plus 1 அப்படின்றது இருக்குது. ஸோ equal to இதுக்கு மேலே இதை சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல வேணுமா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வரும்போது என்ன வந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க y into x squared plus 1 equal to x by 2 into root of x squared plus 4 plus 2 into log of modulus x plus x root of x squared plus 4 plus c அப்படின்றது ஆன்சராக கிடைச்சிடும். தட்ஸ் ஆல் த fourth question answer. next fifth question 2x minus 10y cube dy plus y dx equal to 0. ஸோ இப்போ இதில் y dx வேல்யூவை இந்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது 2x minus 10y cube into dy equal to minus y dx. ஸோ இப்போ இதில் இந்த ஒய்யினுடைய வேல்யூவை இங்கேயும் இந்த வேல்யூவை இந்த சைடும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னாக்கா 2x minus 10y cube by y squared equal to dx by dy. இதை இப்போ ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னாக்க 2x by minus y 2x by minus y plus minus 10y cube by y cube by minus y equal to dx by dy. ஸோ இப்போ இதை இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே வந்து minus 2x by y ப்ளஸ் இந்த இதுக்கு இதை கேன்சல் பண்ணோம்னாக்க y ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்துடும் 10y ஸ்கொயர்ட் equal to dx by dy. அப்போது இந்த டேர்ம்ஸ் அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க dx by dy plus 2 by y into x equal to 10y squared. So it is equation number 1. அப்போ இங்கே வந்தோம்னாக்க p னுடைய வேல்யூ 2 by y. அடுத்தது q னுடைய வேல்யூ வந்து வரணும்னா 10y squared. இங்கே வரும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா dx by dy by dx இருந்துச்சுன்னா இங்கே yன்றது வந்துருக்கும். இங்கே என்ன இருக்கு dx by dyன்னு வரனால இங்கே xன்றது வருது. அப்போது நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்டகிரல் ஓவர் p dy equal to இன்டகிரல் ஓவர் p னுடைய வேல்யூ 2 by y into dy. அப்போ இந்த 2வை வெளியில் கொண்டு வந்துட்டோம்னாக்க
2 integral over dy by y அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ integral over p dy is equal to 2 log y. அப்போ is equal to log y squared அப்படின்றது வந்துடும். ஸோ இப்போ the solution of 1. ஸோ இந்த 1 சொல்யூஷன் நம்ம எடுத்தோம்னாக்க integral over p dy is equal to ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா y இன்ட்டு இ பவர் எழுதணும். இங்கே எக்ஸில் வரனால எக்ஸ் இன்ட்டு அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் ஓவர் பி dy is equal to integral over q into e power integral over p dy into dy plus c. அப்போ x into e power p dy இனுடைய வேல்யூ log y squared is equal to integral over q இனுடைய வேல்யூ 10y cubed 10y squared into e power log y squared into dy plus c. அப்போ இந்த இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுனாக்க x y squared is equal to integral over இந்த க்கு log கேன்சல் ஆயிரும். அப்போ 10y squared into y squared into dy plus c. அப்போ x y squared is equal to integral over 10y power 4 dy plus c. ஸோ இப்போ இதை வந்து ஃபேக்டர் இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்க xy is equal to 10 into இந்த இதை ஃபேக்டர் பண்ணோம்னாக்க y power 5 by 5 plus c. அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 2s are 2 1 5s are 5 2 5s are 10. அப்போ xy squared is equal to 2y power 5 plus c. y power 5 plus c. That's all the fifth question answer. Next is sixth question. X sin x dy by dx plus x cos x plus sin x into y is equal to sin x. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னாக்க இங்கே dy by dx முன்னாடி x sin x இருக்கு, அதால டிவைட் பண்ணலாம். டிவைடட் பை x sin x. ஸோ இதால டிவைட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க dy by dx plus x cos x plus sin x by x sin x into y is equal to sin x. So it is equation number 1. So இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க லீனியர் ஈக்குவேஷனா இருக்கு. அப்போ p இனுடைய வேல்யூ x cos x plus sin x by x sin x. அடுத்தது q இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க sin x. ஸோ அப்போ இதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க integral over p dx is equal to integral over p இனுடைய வேல்யூ x cos x plus sin x by x sin x into dx. ஸோ அப்போ இங்கே வரும்போது இது செப்பரேட் டேர்ம்ஸில் வரனால இதை வந்து நம்மளா சூஸ் பண்ணிக்கலாம். t is equal to x sin x. அப்போ that implies dt is equal to இந்த x வச்சுட்டு sin x டிஃபரண்ட் x வச்சுட்டு
இட் இஸ் UV மெத்தடு. x வச்சுட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x பிளஸ் sin x வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ 1 into sin x is sin x. அப்போ இந்த இதுக்கு வரும்போது இன்டெகிரல் ஓவர் p dx is equal to integral over dt by t. That implies log t that is equal to log t க்கு பதிலா என்ன வச்சிருக்கோம்னாக்க x sin x. t க்கு பதிலா x sin x. So now the solution of 1. So இந்த 1 குரிய சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க dy into y ல இருக்கனால நம்ம என்ன எடுக்கலாம்னா y e power integral over p dx is equal to integral over q into e power integral over p dx into dx plus c. So அப்போ y into e power p dx இனுடைய வேல்யூ log x sin x is equal to integral over q இனுடைய வேல்யூ sin x into e power log x sin x dx plus c. So இப்போ இதுல வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த e க்கு log கேன்சல் ஆயிடும். அப்போ y x sin x is equal to integral over sin x into x sin x into dx plus c. சரி, ஒரு ஸ்மால் மிஸ்டேக். இந்த இடத்துல வந்தீங்கன்னாக்க sin x டிவைட் பண்ணும்போது இங்கேயும் x sin x னு வந்திருக்கும். x sin x. அப்போ sin க்கு sin கேன்சல் ஆயிடுச்சுனாக்க is equal to 1/x. அப்போ q இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/x. இந்த இடத்துல வந்து is equal to 1/x. it is equation number 1 னு வெச்சுங்க. then அப்போ இங்க வரும்போது q இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/x னு வந்துரும். 1/x. then இங்கேயும் 1/x. so அப்போ இந்த x க்கு x வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ xy sin x is equal to integral over sin x dx plus c. so இந்த sin x இன்டகிரேட் பண்ணா cos x னு வந்துரும். அப்போ xy sin x is equal to minus cos x plus c. இந்த இத cos x இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா xy sin x plus cos x plus c cos x is equal to c. That's all the fifth question answer. Next seventh question. Y minus e power sin inverse of x into dy by dx plus root of 1 minus x square is equal to 0. 1 minus x square is equal to 0. so இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த டேர்மை இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ இங்க வந்தீங்க அப்படினாக்க y minus e power sin inverse of x into dy by dx is equal to minus root of 1 minus x square. so இப்போ so question dx by dy
dx by dy, dx by dy. ஸோ இப்போ dx by dy ஆப்போசிட் சைட் சேஞ்ச் பண்ணும்போது y மைனஸ் e பவர் sin inverse of x is equal to minus root of 1 minus x squared dy by dx, then இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க dy by dx இதால நம்ம டிவைட் பண்ணலாம், டிவைடட் பை மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இம்ப்ளைஸ் இதை கொண்டு வந்து இந்த ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ y பை மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை மைனஸ் root of 1 minus x square is equal to dya. So இப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும், dy by dx. ஸோ இப்போ இந்த வேல்யூவை இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க dy by dx plus 1 by root of 1 minus x square into y is equal to e power sin inverse of x by root of 1 minus x square அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இங்கே வரும்போது பியினுடைய வேல்யூ 1 by 1 minus x square, Qவினுடைய வேல்யூ e பவர் sin inverse of x by root of 1 minus x square, இங்கே pனுடைய வேல்யூ root of வருது. தென் இப்போ இந்த இதுக்கு வந்து டிஃபரெண்ட் இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்க இன்டகிரல் ஓவர் p dx equal to, ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க இன்டகிரல் ஓவர் பியினுடைய வேல்யூ 1 by root of 1 minus x squared into dx. ஸோ அப்போ இதுக்கு வரும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப்னு ரைட் பண்ணலாம். அப்போ இன்டகிரல் ஓவர் p dx equal to sin inverse of x. ஸோ அப்போ இதுக்கு வேல்யூஸ் கொண்டாந்து நம்ம இதில் சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ணோம்னாக்க சொல்யூஷன் ஆஃப் 1 ஸோ 1னுடைய சொல்யூஷன் ரைட் பண்ணால் y இங்கே yல தான் இருக்கு. ஸோ y into e பவர் இன்டகிரல் ஓவர் p dx equal to இன்டகிரல் ஓவர் q into e பவர் இன்டகிரல் ஓவர் p dx into dx plus c. அப்போ y into e பவர் integral over p dx க்கு வேல்யூ sin inverse of x is equal to integral over q வினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க sin inverse of x e power sin inverse of x by root of 1 minus x squared into e power இதனுடைய வேல்யூ sin inverse of x into dx plus c. ஸோ அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க y e பவர் sin inverse of x is equal to integral over e power sin inverse of x whole squared into 1 by root of 1 minus x squared
into dx plus c into dx plus c. ஸோ இப்போ இதில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேட் எடுக்கும்போது யூவி மெத்தடில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம டீன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. அப்போது தட் இம்ப்ளைஸ் dt is equal to 1 by root of 1 minus x squared into dx. ஸோ அப்போ இங்கே வரும்போது இந்த இதுக்கு பதிலாக sin inverse of x பதிலாக நம்ம டீன்னு எடுத்தோம்னா e power t squared that is equal to, இப்போ இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக நம்ம சூஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இது வந்து சொல்யூஷனுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஸோ அப்போது y e power sin inverse of x is equal to integral over e power t whole squared into dt plus c. இப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க e power இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ integral over e power 2t into dt plus c. ஸோ இப்போ இது இன்டகிரேட்டிங் பண்ணோம்னா e power t இன்டகிரேட் பண்ணால் e power t தான். அப்போ e power 2t. இந்த 2t again இன்டகிரேட்டிங் பண்ணும்போது இந்த 2t again இன்டகிரேட்டிங் பண்ணும்போது into 1 by 2 plus c. ஸோ அப்போ இங்கே வரும்போது e power 2t by 2 plus c அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை கொண்டு வந்து வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணோம்னாக்க இந்த சைடு y into e power sin inverse of x is equal to e power 2 sin inverse of x by 2 plus c. ஸோ இப்போ இந்த 2 வந்து எல்சிஎம் எடுத்துகிட்டு கொண்டு வரலாம், இல்லை இப்படியே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்க ஆர். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா 2y e power sin inverse of x is equal to இங்கே e power 2 sin inverse of x plus 2c அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் த 7th question answer. Next 8th question. dy by dx plus y by 1 minus x into root x is equal to 1 minus root x. ஸோ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னாக்க dy by dx plus 1 by 1 minus x into root x into y is equal to 1 minus root x. It is equation number 1. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பியினுடைய வேல்யூ 1 by 1 minus x into root x. அடுத்தது q is equal to 1 minus root x. அப்போ இங்கே dy by dx தான் இருக்கிறதுனால ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ணோம் அப்படின்னாக்க integral over p dx is equal to integral over p இனுடைய வேல்யூ 1 by 1 minus x root x into dx. ஸோ இப்போ இதில் வந்தோம்னாக்க t squared இனுடைய வேல்யூ, ஸோ இதில் x is equal to t squared அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த xக்கு பதிலாக நம்ம t squared அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ that implies dx is equal to 2t dt. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ இன்டகிரல் ஓவர் p dx is equal to 1 by 1 minus t squared into root t squared in root
t squared root t squared into 2t dt 2t dt அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க equal to 1 by 1 plus integral over 1 minus t squared into இங்கே வந்து ரூட்டுக்கு 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா t மட்டும் இருக்கு into 2t dt. இப்போ இந்த tக்கும் t கேன்சல் ஆயிடுச்சுனாக்க அப்போ இந்த 2 வெளியில் எடுத்துடலாம். integral over 1 by 1 minus t squared dt 1 minus t squared dt அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க லாக் வந்து எடுத்தோம் அப்படின்னாக்க லாக் இதுக்கு வந்து இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்க equal to integral over p dx equal to 2 into 1 by 2 log 1 plus t by 1 minus t log 1 plus t by 1 minus t. ஸோ அப்போ இங்கே வரும்போது இங்கே t ஸ்கொயர்ன்றப்போ தான் நமக்கு எக்ஸ்ன்றது இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க ஸோ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ இங்கே வரும்போது இன்டகிரல் ஓவர் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2க்கு 2 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ லாக் மாடுலஸ் ஆஃப் 1 பிளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் 1 பிளஸ் ரூட் எக்ஸ் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ். தென் இப்போ சொல்யூஷன் 1க்கு வந்து சொல்யூஷன் பண்ணோம்னாக்கா the solution of 1க்கு சொல்யூஷன் அப்ளை பண்ணோம்னாக்க இங்க வந்து y ல இருக்கனால y into e power integral over p dx equal to integral over q e power integral p dx into dx plus c. so அப்போ y into e power p dx னுடைய வேல்யூ log modulus 1 plus root x by 1 minus root x equal to integral over q னுடைய வேல்யூ 1 minus root x e power log modulus 1 plus root x by 1 minus root x into dx plus c. so equal to இப்போ e க்கு log வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ y modulus so அப்போ log க்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க y into இந்த மாடுலஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ 1 plus root x by 1 minus root x equal to இங்கே அதே மாதிரி கேன்சல் ஆயிடுச்சுனாக்க integral over 1 minus root x into 1 plus root x by 1 minus root x into dx plus c. இந்த இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே வந்தோம்னாக்க y into 1 plus root x by 1 minus root x equal to integral over 1 plus root x into dx plus c அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை வந்து செப்பரேட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த இன்டெக்ரலை செப்பரேட் பண்ணோம்னாக்க integral over 1 into dx is dx plus integral over root x into dx. so equal to இதை இன்டெகிரேட்டிங் பண்ணோம்னா xன்றது கிடைச்சிடும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் x plus இந்த இதை இன்டெகிரேட்டிங் பண்ணோம்னாக்க x பவர் 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 plus c அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க y into 1 plus root x by 1 minus root x equal to x plus
இங்கே 2 எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா பவர் வந்து எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா x பவர் 3/2 x பவர் 3/2 by 3/2 ப்ளஸ் சி அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதை எகெயின் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணோம் அப்படின்னாக்க y into 1 plus root x by 1 plus 1 minus root x is equal to x plus 2x 3/2 by 3 plus c y into 1 plus root x by 1 minus root x is equal to இப்போ இங்க இது வந்து பார்த்தோம்னாக்க 3 into 1/2 அப்படின்னு சொல்லி இதை ரைட் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த 1/2 அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா ரூட்ன்றது அர்த்தம். அப்போ x plus 2 root x whole root x cube by 3 plus c. That's all the 8th question answer. Next ninth question. 1 plus x y squared dy by dx plus y plus y cube is equal to 0 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வேல்யூவை அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போது 1 plus xy squared dy by dx is equal to minus y plus y cube ஸோ இப்போ இந்த இதை இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க 1 plus x plus xy squared is equal to minus y plus y cube into dx by dy ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க dx by dy மட்டும் வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்க 1 plus x plus xy squared by minus y plus y cube is equal to dx by dy then இதிலிருந்து y காமனா வெளில எடுக்கலாம். அப்போ 1 plus x plus xy squared அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த 1 plus இதிலிருந்து x காமனா எடுத்துட்டோம் அப்படின்னோம்னாக்க 1 plus y squared by இதிலிருந்து y காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்க மைனஸ் y காமனா வெளியே எடுத்துட்டோம்னாக்க இல்லாட்டினாக்கா y வெளியே எடுத்துருவோம். y வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க y squared minus 1 அப்படின்றது எழுதிருப்போம். ஸோ மைனஸ் ஒய்யை வெளியில் எடுத்துடலாம். ஸோ மைனஸ் ஒய்யை வெளியில் எடுத்துட்டோம்னாக்க y squared plus 1. இப்போ இந்த y வந்து பார்த்தீங்கன்னாக்க நியூமரேட்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நியூமரேட்டருக்கு y வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மைனஸ் equal to dx by dy then next அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ இதை செப்பரேட் டேர்ம்ஸாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ அப்போ செப்பரேட் டேர்ம்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது 1 by minus 1 by y into y squared plus 1 அடுத்தது minus x by x into 1 minus 1 plus y squared by y into 1 plus y squared is equal to dx by dy. ஸோ இப்போ இந்ததுக்கு இது வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னாக்க dy by dx dx by dy is equal to dx by dy plus 1 by plus x by y is equal to
minus 1 by y into y squared plus 1 y squared plus 1. So dx by dy plus இந்த ஸ்ப்ரெட் பண்ணோம்னாக்க 1 by y into x is equal to minus 1 by y into y squared plus 1. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க பியினுடைய வேல்யூ 1 by y, கியூவினுடைய வேல்யூ minus 1 by y into y squared plus 1, y squared plus 1. ஸோ இப்போ இதுக்கு இன்டெக்ரல் வந்து ஃபேக்டர் ஃபைன் பண்ணலாம். இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் integral over p dy is equal to integral over p இனுடைய வேல்யூ 1 by y into dy is equal to log y is equal to log y. அடுத்தது the solution of 1, the solution of 1. so solution of 1 அப்ளை பண்ணனாக்க y சரி இங்க வந்து x ல இருக்கனால x into e power integral over p dy is equal to integral over q into e power integral p dy into dy plus c. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க x e power இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா log y is equal to integral over இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க minus 1 by y into y squared plus 1 y squared plus 1 into e power இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா log y plus c then இப்போ இதில் வரும்போது e வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ e வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா xy is equal to integral over minus 1 by y into y squared plus 1 into y. க்கு log வந்து கேன்சல் ஆயிரும் plus c. இப்போ இந்த y க்கு y கேன்சல் ஆயிரும். அப்போ xy சரி into dy plus c into dy plus c is equal to integral over minus 1 by y squared plus 1 into dy plus c ஸோ இதுலேருந்து மைனஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க xy is equal to மைனஸை காமனாக எடுத்தோம்னாக்க 1 by y squared plus 1 into dy plus c. அப்போது 1 by x squared plus 1 or 1 plus x squared வேல்யூ வந்து tan inverse of. அப்போது xy is equal to minus tan inverse of y plus c. இந்த வேல்யூ அப்படி இன்சைட் சேஞ்ச் பண்ணோம்னாக்க xy plus tan inverse of y plus c. That's all the 9th question answer.